பசியுடன் இருக்கும் குழந்தைகளை அடிப்பதா? கோபப்பட்ட எம்ஜிஆர். பசியால் வாடிய நண்பன் வேர்க்கடலை கேட்டும் வாங்கி தராத எம்ஜிஆர். தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காதே எம்ஜிஆர் குடிசையில் வாழ்ந்த ஏழை தாய்க்கு செய்தது என்ன? இது போன்ற பரபரப்பான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ் திரையுலகில் தமிழக அரசியல் வரலாற்றிலும் தனக்கு நிகர் தானே என்று உன்னத நிலையை எட்டிப்பிடித்து என்றென்றும் தமிழ் மண்ணில் நிலைத்து சாகாவரம் பெற்ற மந்திரமாய் உச்சரிக்கப்படும் பெயர் எம்ஜிஆர். அந்த மூன்றெழுத்து மந்திரம் தமிழக வரலாற்றில் அழிக்க முடியாத தடமாய் இருப்பதற்கு காரணமாகின்ற பல காரணங்களில் முதன்மையானது வள்ளல் தன்மை. அல்லும் பகலும் ஓடி ஓடி அயராது உழைத்த தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தானே தேடி சென்று வழங்கியதும் சரி, அவரது கொடைத்தன்மையை பாகுபாடின்றி பாராட்டிய நிலை என்றென்றும் நிலைத்திருக்கும். அப்படி வறுமை நிலையிலும் வள்ளல் தன்மையை கொடுத்த அந்த வள்ளலை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1940களின் தொடக்கம். அந்தி சாய்ந்த வேலை. அடையாறு பழைய நெப்டியூன் ஸ்டுடியோவிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளே நோக்கி 2 பேர் நடந்து செல்கின்றனர். யார் இவர்கள்? சினிமா ஸ்டுடியோக்களில் செட் அசிஸ்டண்டாக வேலை செய்யும் 15 சிறுவனும் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என நாள்தோறும் சென்னையில் பல ஸ்டுடியோக்களுக்கு கால்நடையாகவே பயணம் செய்யும் இளைஞர்கள்தான் இவர்கள் இருவரும் அடையாறிலிருந்து அவ்வப்போது யானை கவுனி வரை நடந்தே செல்வது வாடிக்கையாக இருந்தது. அந்த காலத்தில் சென்னையின் பிரதான வீதிகளில் மட்டும் டிராம் வண்டி ஓடியது. ஓரளவு வசதி இருப்பவர்கள் தான் வண்டியில் செல்வார்கள். ஆனால் இந்த இருவரும் வறுமையின் காரணமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இருவரில் இளையவன் அண்ணன். கையில் காசு இருந்தால் வேர்க்கடலை வாங்குங்களேன், கொறுத்திவிட்டே நடப்போம் என்கிறார். பாதி தூரம் வந்துவிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வீடு வந்துவிடும் என்கிறார் இளையவர். கையில் காசில்லாமல் இப்படி தட்டி கழிகிறாரே என்று நினைத்து கொண்டான் அந்த சிறுவன். மேலும் சிறு தூரம் நடந்த பிறகு மீண்டும் அந்த சிறுவன் கேட்கிறான், பசிக்குது என்றார். ஆனால் இன்னொரு சிறுவன், எனக்கும் தம்பி பசிக்குது, ஆனால் கொஞ்ச நேரம் வீடு வந்துடும் என்கிறார். சிறுவனுக்கு புரிந்துவிட்டது, இவரிடம் சில்லறை இல்லை, இருந்தால் கேட்கலாமே, இந்நேரம் வாங்கி கொடுத்து இருப்பாரே என நினைத்து கொள்கிறான். நேரம் கடந்தது, இரவு சூழ்ந்தது. அவர்கள் இருவரும் சென்ட்ரல் அருகக்கூவும் நதிக்கரை ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நடைபாதை ஓரம் பிழைப்பு வழியின்றி குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது குடிசைக்குள் இருந்து ஒரு சத்தம், அம்மா பசிக்குதுமா என 4-5 குழந்தைகள் அம்மாவிடம் சாப்பாடு கேட்க கூப்பாடு போட்டு அழுகின்றார்கள். சாலையோரம் குடும்பம் நடத்துபவர்களுக்கு நினைத்த நேரத்தில் சாப்பாடு வந்துவிடுமா என்ன? அந்த பெண் தன் குழந்தைகளை அதற்றி மிரட்டுகிறாள். கால்நடையாக நடந்த அந்த இருவரும் வறுமையின் கொடுமையான அந்த பசிப்பினியை காட்சியை அங்கே காண்கிறார்கள். அப்பொழுது அந்த இளைஞர் காலப்பொழுது யோசிக்காமல் தன் முழு கையில் உள்ள சட்டையில் கைப்பிடியில் மடிப்பை பிடிக்கிறார். அதன் நீளவாக்கில் கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது 1 ரூபாய். அந்த தாளை உருவி எடுத்துக்கொண்டு போய் தாயிடம் நீட்டுகிறார். அந்த 1 ரூபாய் கொடுத்துவிட்டு, தயவு செய்து பிள்ளைகளை அடிக்காதீங்கம்மா, இந்தாங்க, இதை வைத்து சமைச்சு போடுங்க என்று சொல்லிவிட்டு நடையை கட்டுகிறார். 1 ரூபாய் தாளை பார்த்ததும் ஆச்சரியத்தில் அந்த தாய் சரியான நேரத்தில் தெய்வம் போல வந்து கொடுத்துவிட்டு செல்லும் அந்த இளைஞரை வெளியே வந்து பார்த்து கையெடுத்து கும்பிடுகிறார். 1940களில் 1 ரூபாய் என்பது ஒரு பெரிய பணம். 1 ரூபாய்க்கு 16 முதல் 20 படி அரிசி, அதாவது 25 கிலோ முதல் 30 கிலோ கிடைக்கும் காலகட்டம் அது. 1 ரூபாய் தாளை கொடுத்துவிட்டு நடப்பவரை கண்ட சிறுவனுக்கு அழுகையும் கோபமும் வந்தது. கூட வந்த சிறுவனுக்கு. அப்போது எம்ஜிஆருடன் நடந்து வந்த சிறுவன் கேட்கிறான், ஏன் அண்ணே, உங்களுக்கும் பசி எனக்கும் பசி, இந்த 1 ரூபாயில சாப்பிட்டு இருக்கலாம், ஜம்முன்னு ட்ரம் வண்டியிலாவது போய் இறங்கி இருக்கலாம், அப்படியே வேர்க்கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம், இந்த 1 ரூபாய் வைத்து எவ்வளவோ பண்ணியிருக்கலாமே, ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி தெருவில் இருக்கிறவங்களுக்கு போய் தூக்கி கொடுத்துட்டு வரீங்களே என்று ஆத்திரமும் அழுகையுமாக ஒரு உரிமையுடன் அந்த சிறுவன் கேட்கிறான். அந்த இளைஞர் பதற்றமில்லாமல் அவனை அன்புடன் தோளில் கை போட்டு அணைத்து புன்னகை முகமாக கூறுகிறார், தம்பி, நீயும் நானும் பசிக்கு பழக்கப்பட்டவங்க, நிறைய பழக்கப்பட்டவர்கள். ஆனால் பசி தாங்க முடியாமல் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்த 1 ரூபாய் 2-3 நாள் சாப்பாட்டுக்கு வருமே, அந்த பிள்ளைகளோட அழுகையை கேட்டியா? நானும் குழந்தையா இருக்கும்போது இதுபோல் பசி அனுபவித்து தான் வந்தேன் என்று சொல்லிவிட்டு இளைஞர் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த சிறுவன் வியப்பாய் பார்க்கிறான். அவர்தான் பின்னாளில் தன் கலை திறமையால் இந்திய திரையுலகை திரும்பி பார்க்க வைத்த ஆர்ட் டைரக்டர் திரு ப. அங்கமுத்துதான். அந்த குடும்பம் பட்டினியாக இருக்கக்கூடாது என பசிப்பினியை போக்கிய அந்த உதவிய இளைஞர் பின்னாளில் தமிழகத்தில் குழந்தைகள் பசியோடு இருக்கக்கூடாது என சத்துணவு திட்டம் கண்ட பொன்மனச்செம்மல். பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் வரும் பாடல்தான் இந்த இடத்தில் ஞாபகத்துக்கு வருகிறது. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், 3ம் இருந்தால் தலைவன் ஆகலாம். அந்த 3மே தன் 3 எழுத்து மந்திரமாய் கொண்டவர்தான் புரட்சி தலைவர். அதன்படி உழைத்து உயர்நிலையை அடைந்தார். அந்த பொன்மனச்செம்மல் இல்லாதவர்களுக்கு என்றும் உதவியவர்.
மக்கள் திலகம் அவர்களால் பல இல்லங்கள் பலவற்றில் தெய்வமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சரி, புரட்சி தலைவர் பற்றி உலகுக்கு தெரியும். இந்த ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து பற்றி தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவருடைய பரம்பரை தொழிலே கலை தொழில்தான். இவர் இந்து விஸ்வகர்மா வகுப்பை சார்ந்தவர். இவரது குடும்பத்தினர் செய்யும் தொழில் சிற்பம், ஓவியம், நகைகள் ஆகியவை. இவர் சென்னைக்கு வந்தவுடன் நியூட்டன் ஸ்டுடியோவிற்கு அழைத்து சென்றவர் ஆர்ட் டைரக்டர் கங்காதான். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அங்கு பயிற்சி பெற்றனர். அதன் பிறகு நெப்டியூன் ஸ்டுடியோவிற்கு சென்று ஆர்ட் டைரக்டர் சேகரிடம் உதவியாளராக சேர்ந்தார். அப்போதே பின்னணி வேலைகளை இவரைத்தான் செய்ய சொல்வார் சேகர். இந்த சமயத்தில் தான் முழு ஆர்ட் டைரக்டராக பணியாற்ற இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த படம் தான் சிவாஜி கணேசனின் நானே ராஜா. எம்ஜிஆர் நடித்த ராஜா தேசிங்க படத்திற்கு இவர்தான் ஆர்ட் டைரக்டர். இவருக்கு மறக்க முடியாத படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான். அதற்கு காரணம் அந்த படத்திற்காக மட்டுமே சுமார் 30க்கும் மேற்பட்ட செட்டுகளை போட்டதால் தான். திமுகவிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறார். ஆனால் அக்டோபர் 17ஆம் தேதியன்று காட்சிக்கான புதிய கொடியை அறிமுகப்படுத்துவதாக தகவல் வந்தது. இடைப்பட்ட இந்த ஒரு வார காலத்துக்குள் கொடி அமைப்பு குறித்து ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கல்யாணசுந்தரம் ஆகியோருடன் எம்ஜிஆர் ஆலோசனை நடத்தினார். கொடியின் நடுவில் அண்ணாவின் படத்தை போட்டால் நன்றாக இருக்கும் என்று ஆலோசனை சொன்னார் கல்யாணசுந்தரம். இதையடுத்துதான் கொடியை வடிவமைக்கும் பணி பாண்டுவுக்கு தரப்பட்டது. அவர் கொடியின் நடுவே அண்ணாவின் புகைப்படத்தை பிரிண்ட் செய்யாமல் லைன் டிராயிங் படமாக வரைந்து அக்டோபர் 13ஆம் தேதியன்று எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து கொடுத்தார். அதாவது 2 நாட்களில் கொடியை வடிவமைத்து விட்டார் பாண்டு. எம்ஜிஆருக்கும் கொடி ரொம்பவும் பிடித்து விட்டது. கொடியில் பேரறிஞர் அண்ணா விரலை நீட்டியபடி இருக்கும் அந்த படத்துக்கான மாடல் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைதான். கொடி வடிவமைப்பு இறுதி செய்யப்பட்டதும் பாரிஸில் இருந்த மணி அண்ட் கோ நிறுவனத்தில் கொடுத்து அதிமுகவுக்கான கொடி பிரிண்ட் செய்யப்பட்டது. இப்படி அனைத்திந்திய அண்ணா திமுக கொடி உருவாவதற்கு 3 பேரில் ஒருவராக இருந்தவர் தான் ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்து. ஆனால் கடைசி காலத்தில் இவர் புற்றுநோயால் இறந்து போனார்.